வேற வழியே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வேதனையோட இருக்கான். அந்த கோவத்துலதான் அவனை வீட்டுக்கே வர வேண்டான்னு சொல்லிட்டான். இங்க பாரு மதி, ஆதி என்ன வீட்டுக்கு வெளியே நிறுத்துறத பத்தி நான் கவலைப்படல. நான் ஆதியை வெறுத்து ஒதுக்குனேன். அதனால அவன் மேல கோவமா இருக்கான். அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னோட அப்பாவும் அம்மாவும் ஆதியோட அம்மா அவமானப்படுத்தினதை தாங்கிக்கிட்டு கவலைப்படாம உன்னை விட்டுட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் மதி? உங்க அப்பா அம்மா என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துருச்சு. உனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இப்பதான் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மதி. இந்த மாதிரி நேரத்துல என்னுடைய வாழ்க்கையை பறிச்சிட்டோமேனு ஃபீல் பண்ணிக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. நீ ஆதியோட சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட லட்சியம். மதி, ஆதி நம்ம பேசுறத மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கான். ஆதி என் மேல கோவமா இருக்கிறதுனால நீ என் கூட பேசுறது கூட அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு போ மதி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். போ. நட்பு மீண்டும் வருமா? உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே, உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா?